ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பெஷல் ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன அபிஹிதம் அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல வினீத், அம்மினி, அனீஷ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவங்க சென்னா ஹெக்டே. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட மெயின் கதையே ஆம்பளைங்க எல்லாருமே பொம்பளைங்களை எவ்வளவு ஈஸியா சந்தேகப்பட்டுறாங்க. அதுவும் முன்ன பின்ன எதுவுமே விசாரிக்காம அவங்க பார்த்ததை வச்சோ இல்லாட்டி மற்றவங்க சொன்னதை வச்சோ ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால எவ்வளவு குழப்பங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஊர்க்காரங்க எல்லாருமே ஒரு கப்பல் வந்து நைட்டு மீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு ஒருத்தர். அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு வீட்டுல இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த டைம்ல இந்த இடத்துல மீட் பண்ணி இவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்க வீட்டுக்காரங்க கிட்டயே வந்து அது போட்ட உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தது, அது யாரு, எதுக்காக இப்படி மீட் பண்றாங்க இப்படிங்கிற விஷயத்த பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு பாசிட்டிவா தோன்றது, இந்த சொசைட்டில பொண்ணுங்க ஒரு பையன் கிட்ட பேசினாலே வந்து அது லவ் தான் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டு அவங்கள பத்தி பல கட்டுக்கதைகளை வந்து எடுத்து விடுறாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ணும்போது பாதிக்கப்படுறது பையனை விட பொண்ணுங்களுக்கு அவ்வளவு பாதிப்பு ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க சுத்தி இருக்கவங்க தப்பா சொன்னாலும் அவனுக்கு அவன் ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல ஹியூமரும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் சில இடத்துல எமோஷனலான சீன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. கிளைமேக்ஸ்ல டயலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. குறிப்பா அந்த பையனோட அம்மா பேசுற டயலாக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மேல் டாமினேஷன் அண்ட் ஒய்ஃபை மதிக்காம ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு வேற ஒரு பையன் அன்பு காட்டுனா அவங்க கூட போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப போல்டா காட்டியிருக்காங்க. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் செட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை விட ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான கதை தான், ஒரு போர்டான சப்ஜெக்ட் தான். ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி நமக்கே போர் அடிக்குது. அண்ட் ட்விஸ்ட்னு ஒன்று கிளைமேக்ஸில் வச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு ஆரம்பத்திலேயே வந்து நமக்கு இப்படி இருக்காது, இப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சதுனால நமக்கு பெருசாக அது ட்விஸ்ட்டாக தெரியல. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு போல்டான சப்ஜெக்ட் ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்கேஜிங்காக இல்லை. ஆனால் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் ஓடிடியில் இப்போ பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜான மூவி தான். ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.